ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் லாங் வீடியோ இந்த வீடியோ தான் போட போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பைக்கோட ரிவ்யூ இல்லைங்க, இது வந்து ஓனர்ஷிப் வீடியோ. நம்ம பைக் வாங்கி ஒன் இயர் ஆயிடுச்சு. நம்ம வந்து 2024 9 5 மணிக்கு சாயந்தரம் ஈவினிங் டெலிவரி எடுத்தோம் பைக்கை. இது பைக்கு நம்ம கரெக்டாக 1 இயர் ஓட்டிட்டோம். இந்த பைக்கோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் வரமாட்டுது. நம்ம ஃபஸ்ட்டு டைம் வீடியோ போடுறதுனால எனக்கு கையெல்லாம் உதறுது. போக போக பழகிரும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். பைக்கில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கோம் எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். முடிஞ்சால் ஒரு லைக் போட்டு விட்ருங்க. சரி, வீடியோவில் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுதான் NS 200. இருங்க, கொடுக்குறேன். பேக்லேருந்து காட்டுறேன் உங்களுக்கு. இருங்க, ஐயோ உளறானே. வண்டி ஆன் பண்ணி காட்டுறேன். நம்ம இதுவரை எத்தனை கிலோமீட்டர் வண்டி ஓட்டியிருந்தோம்னா 8000 கிலோமீட்ரு, ஆல்மோஸ்ட் 9000 கிலோமீட்டர் ஓட்டிடுவோம். இன்னும் ஒரு 1 மந்த்தில் ஓட்டிடுவோம். ஒரு 10,000 தட்டிடுவோம்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். 8000 கிலோமீட்டர் ஓட்டிடுவோம். இந்த பைக்கில் இருக்க அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வண்டியோட ஹேண்ட்லிங் கம்ஃபர்ட்டு தான். நீங்கள் லாங் ட்ரைவ்லாம் போனீங்கன்னா அந்தளவுக்கு பெயின்லாம் இருக்காது, பேக் பெயின் வராது. எனக்கு வந்து ரெஸ்ட் பெயின் தான் வருது. கை இந்த பாருங்க, கை செவந்து போச்சு. கரெக்டாக கேமரா ஆங்கிள் எடுக்க தெரில. போக போக பழகிடும் நம்புகிறேன் நான். கை தான் வலிக்கும். அது வந்து லாங் போகும்போது கூட எனக்கு அந்தளவுக்கு வலிச்சதில்லை. லைட்டாக கால் மட்டும் அப்பப்போ வலிக்கும். வேறு ஒன்றும் லாங்கில் எனக்கு ப்ராப்ளம் தெரியல. சிட்டிக்குள்ளே ஓட்டும்போது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் இல்லை. ஏன்னா எனக்கு இந்த பைக்கு ஓட்ட தெரியும் தான். நான் வந்து இதுக்கு முன்னாடி ஸ்ப்ளெண்டர் தான் ஓட்டியிருந்தேன். அதனால் என்னமோ எனக்கு தெரில, சிட்டிக்குள்ளே ஓட்டும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப ஃபேன் ஓட்டிக்கிட்டே இருக்கும், இன்ஜின் நீட்டாகிடும் ரொம்ப. அதனால் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். லாங் ஓட்டும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த மாதிரி இங்கிட்டு லாங்கில் வரும்போது. ஏன்னா கீர் அந்தளவுக்கு மாற்றலாம் தேவையில்ல. அழகாக அப்படியே 60 70 அப்படி மெதுவாக குஷ் பண்ணிவிட்டு நான் ஓட்ட வருவேன். மிஞ்சி போகிறோம் ஹைவேஸில் போகும்போது 90 100. அப்புறம் வந்து டாப் எண்ட் எவ்வளோ அடிச்சிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, டாப் எண்ட் வந்து 100 வரை தான் போயிருக்கேன். அதுமாரி எனக்கு ஓட்ட இஷ்டம் இல்லை, அந்த அளவுக்கு ரோடும் இல்லை. அது ஒன்றா பழகிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, பைக்கு வேறு என்ன அட்வான்டேஜ் கேட்டிங்கன்னா, நல்லாயிருக்கும் பைக்கு. இந்த பைக் வாங்கின காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்ன காரணம்னா, இதுக்கு முன்னாடி என்ன சாய்ஸ் வச்சுருந்தேன்னா எம்டி வச்சுருந்தேன்றப்பாங்க. எம்டி சாய்ஸில் எம்டி இருந்துச்சு. அப்புறம் NS 200 வச்சுருந்தேன். எம்டி வந்து ஒரு நல்ல பைக்கு, மைலேஜ் நல்லா தரும். அதெல்லாம் யோசித்தேன் நானும், மைலேஜ்லாம் தருண்டா ராகுல், அதை எடுத்துக்க அப்படிலாம் தோணுச்சு மைண்டு. சரி எடுத்துடலாம் நானும் நினச்சேன். ஆனால் எனக்கு மைலேஜோட கம்ஃபர்ட்டு தான் முக்கியம் நினச்சேன். இந்த வண்டியில் கம்ஃபர்ட் நிறைய இருக்குன்னு நான் சொல்ல கிடையாது. எம்டியோட இந்த வண்டியோட கம்ஃபர்ட்டு கொஞ்சம் ஒரு அளவுக்கு பரவாயில்ல, அப்படி தான் சொல்ல முடியும். சீட்டு சின்னது தான், ஆனால் அந்தளவுக்கு எம்டியோட இது கொஞ்சம் பரவாயில்ல, டீசெண்டாக இருக்கும். எம்டி மைலேஜ் தரும். நான் யோசிச்சிட்டே இருந்தேன். நான் ஒரு ஒன் இயராக தான் யோசித்தேன். மைலேஜ் கூட தான் நான் பெட்ரோல் கூட போட்டுக்கலாம்டா 100 ரூபாய்க்கு. எதுக்கு, எப்படி இருந்தாலும் எந்த வண்டியாக இருந்தாலும் பெட்ரோல் போட முடியாது, ஏதாவது ஒரு நிலமை வரும். நான் ஸ்ப்ளெண்டர் வச்சுருக்கும் போது கூட என்னால் பெட்ரோல் போட முடியாது, எல்லா ஒரு டைமில் வரும். அதனால் யோசித்தேன். அதனால் எம்டி பண்ணிட்டேன். எம்டின்ற பாருங்க, NS. ஷோரூம் போன பிறகு 220 பார்த்தேன். 220 பார்த்தோன்னே இந்த வண்டியை புக் பண்ணோன்னே 220 ஆசை இருந்துச்சு, எடுத்துடலாமா அப்படி தோணிகிட்டே இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து ஒரு பைக் பிடிக்கும். நம்ம பைக் வாங்கின மாதிரி இந்த ஒரு பைக் தான் பிடிக்கும்னு சொல்லி ரீல்ஸ்லாம் போடுவோம். ஆனால் அந்த பைக் நம்ம வாங்க போகிறோம்னு சொன்னோன்னு வச்சுங்க, நமக்கு எல்லா பைக்கும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்க தோணும், எல்லா பைக்கும் ஓட்டணும்னு தோணும், என்னென்ன இருக்குன்னு தோணும் நமக்கு. அதனால தான் 220 பார்த்தேன். 220 ஆசை இருந்துச்சு. 220 பார்த்தீங்கன்னா 1,80,000 சொன்னாங்க. அது புது மாடல் இல்லை, அந்த 2023 மாடல் தான். மறுபடியும் ரீலான்ச் ஆச்சு பார்த்தீங்களா, அந்த 220F அந்த மாடல் வந்தோடனே என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி 1,93,000 சொன்னாங்க. நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து போகும்போது பார்த்தீங்கன்னா, வண்டி 1,88,000 தான் சொன்னாங்க. நீங்கள் வந்து முன்னாடி புக்கிங் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்போயே பண்ணி கொடுத்துருவோம் ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. நான் கன்ஃபார்ம்லாம் இல்லை எங்கள் வீட்டில், அதனால் விட்டுட்டேன் நான். அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 வீக் கழிச்சு வரேன், வண்டி 1,93,000 ஏறி போயிடுச்சு. சரி சரிப்படாது, சரி 220 எடுக்க முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா 220 என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கீர் காட்டாது. இருங்க காட்டுறேன். ஐயோ நல்லா பேசியிருக்கானா எனக்கே தெரில. இந்த மாதிரி கீருக்கு பார்த்தீங்க, நியூட்ரல், இதில் கீருக்கெலாம் காட்டாது, அதில் காட்டாது. கீர் இண்டிகேஷனா அது கீர் காட்டுறது காட்டாது. அதுக்கு பார்த்தீங்கன்னா USD ஃபோக்கு
உங்களுக்கு வந்து நீங்கள் பள்ளத்தெல்லாம் விடும்போது நல்ல ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். அதான் யூஎஸ்டி ஃபோக்கோட வேலை. அந்த வண்டிக்கு வந்து டெலஸ்கோப்பு தான் கொடுத்துருப்பாங்க. அது அந்தளவுக்கு நமக்கு ஏற்றுக்கல. ஏன்னா வண்டி 1,80,000 சொல்கிறாங்க. இதெல்லாம் இருந்தால் நானும் வாங்கியிருப்பேன். வேறு என்னென்னா டபுள் ஏபிஎஸ் இருக்குது இந்த மாடலில். இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா டபுள் ஏபிஎஸ் இருக்குது. ஸ்லிப்பர் கிளச் கிடையாது. அது வண்டி வாங்கினதுக்கப்புறம் தான் தெரியும் வண்டி ஸ்லிப்பர் கிளச் இல்லையடா அப்படின்னு யோசித்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா கீழே உட்காந்துக்கும். ஆனால் ரெண்டு மாடலுமே ஷோரூமில் நிற்கும். ஆனால் நீங்கள் எந்த மாடல் எடுக்கலாம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த மாடல் எடுக்கலாம். ஏன்னா அந்த மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 5,000 தான் ப்ரைஸ் ரேஞ்சு எக்ஸ்ட்ரா இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லிப்பர் கிளச் வந்துடும். அப்புறம் வந்து சார்ஜ் போட்டு வந்துடும். வேறு என்ன இருக்கும், ப்ளூடூத் நேவிகேஷன் இருக்கும். வேறு எதுவும் இருக்காது. இப்போ கரெக்டாக 5,000 தான் இருக்கும். ஆனால் இந்த வண்டியில் அது இருக்காது. கொஞ்சம் ஃபீல் பண்ண வண்டி தான் இருக்கும். நானே யோசிச்சிருப்பேன் வண்டியை சார்ஜ் போட்டுருந்துருக்கலாமோ அப்படிலாம் யோசிப்பேன் நான். அந்த மாடல் எடுத்துகிட்டு போக லைட்டாக வருத்தப்படுவேன். ஆனால் இனிமேல் எடுக்கிறவங்க நீங்கள் அந்த மாடலே சூஸ் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் போய் மறுபடியும் நீங்கள் வந்து மொபைல் ஹோல்டர் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கி ஆகணும். மொபைல் ஹோல்டர் வாங்கணும் கண்டிப்பாக குவாலிட்டி வாங்குவீங்க. அது எப்படியுமே 2,000 வரும் குவாலிட்டி வாங்கும்போது. அந்த பீஸோடு வரும்போது 2,000 ஆகும். 2,000 ஆகும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை வந்து வண்டி வாங்கும்போதே நீங்கள் வந்து சார்ஜ் போட்டுவிட்டு வந்துருந்துச்சுன்னா நீங்கள் 500 மொபைல் ஹோல்டர் இருந்தாலே போதுமே. ஹோல்ட்ரு தானே, அதுக்கு கொஞ்சம் ஸ்டெபிலிட்டியாக இருக்கணும்னா 1000 வாங்கியிருந்தால் முடிஞ்சு. அவ்வளோதான் மேட்ரு. அப்புறம் வந்து ஸ்லிப்பர் கிளச்சு எவ்வளோ தரல, அமௌண்ட்லாம் தெரில. அது ஒரு 2,000 4,000 ஆச்சா. 1000 எதுக்கு போனால் கூட வச்சுக்கோங்க. அந்த ப்ளூடூத் நேவிகேஷனுக்கு அது சரியாக போச்சா, அவ்வளோதான் கைஸ். நீங்கள் அந்த மாதிரிலே எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் பைக் வாங்கினதுக்கப்புறம் யோசிப்பீங்க நம்ம அதெல்லாம் வாங்கி மாட்டிடுவோம் ஈஸியாக அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அது ஈஸி கிடையாது, ரொம்ப கஷ்டம். நம்ம நினைக்கிறத ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தான், எந்த சின்ன பொருள் வந்தால் கூட கொஞ்சம் கொஞ்சமாக தான், லேட்டாக தான் மாற்ற வேண்டியதாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லிவர் கார்டு வந்து நான் எக்ஸ்ட்ரா மாட்டினேன். இது ப்ரைஸ் கொஞ்சம் எச்சா போட்டாங்க. ஆன்லைன்லாம் கம்மியாக தான் இருக்குது. நான் 700 வாங்கினேன், 400 ஆன்லைனில் கிடைக்கும். அப்புறம் வேறு என்ன மாற்றினேன்னா பின்னாடி வந்து டெயில் டிடி மாற்றிட்டேன். இது ஒரு 400 ஆச்சு. ஃபிட்டிங் சார்ஜ் கேட்பாங்க கைஸ். வேறு என்ன பார்த்தீங்கன்னா வேறு வைசர், எனக்கு இந்த வைசர் பிடிக்கல. இதுக்கு முன்னாடி வந்து எப்சோட்டோட வைசர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வைசர் கூட ஓரளவுக்கு குவாலிட்டியாக இருந்துச்சு. இது அந்தளவுக்கு குவாலிட்டி இல்லை. போனதுக்கப்புறம் டாமினர் மாற்றலான்னு இருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி வாங்குறவங்க கண்டிப்பாக ஒரு அண்டர் பெல்லியை வாங்கி மாட்டிடுங்க. நல்லாயிருக்கும், வண்டி லுக்கு மாறிடும், சூப்பராக இருக்கும். அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் நம்பர் பிளேட் கழட்டலாம்னு நினச்சா கழட்டி கீழே கூட மாட்டிக்கலாம், இல்லைன்னா இங்கே மாட்டணும், பொறுமையாக மாட்டணும். அப்புறம் நான் வண்டியோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் சொல்லவே இல்லை. சும்மா வண்டியை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா நான் சொன்னது தான். டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா வண்டி வந்து இது வர 1 இயர் ஆச்சு, எந்த வேலையும் வைக்கல. ஆனால் எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா NS200 வாங்கினோன்னே 1 வருஷத்துலேயே வண்டி வேலை வைக்கும், என்ஜின் வேலை வைக்கும், அந்த வேலை வைக்கும், வண்டி போயிடும், இது அதெல்லாம் சொன்னானுங்க. அவனுக்கு பேசலாம் கேட்காதீங்க. ஆனால் நீங்கள் ஒத்துக்கலாட்டி இதுதான் ஒரு உண்மை என்ன பார்த்தீங்கன்னா, பழைய BS6 அது ஃபஸ்ட்டு வந்ததும் BS4 BS3 அதோட பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து ரிலேபிள் அதிகமாக இருக்குது. ஆனால் இது சொன்னால் ஏற்றுக்க மாட்டுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் இந்த பைக்கோட ஓனரில், அதனால அவங்க ஏற்றுக்க மனசில்லை. அதுதான் பிரச்சனையே. வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் காரணம். நீங்கள் இந்த மாடல் உங்கள் ஃப்ரெண்டு வந்து BS3 BS4 அந்த BS6 வந்து கடைசி மாடல் வச்சுருந்துருப்போம். ஃபஸ்ட்டு மாடல் வந்து பார்த்தீங்களா, அந்த மாடல் வச்சுருக்கவங்களுக்கு தெரியும். ஸ்க்ராட்சாக இப்படி ஆயிருக்கு, இந்த வெயிலில் தெரிஞ்சக்கப்புறம் தெரியுது இவ்வளோ ஸ்க்ராட்ச் ஆகிருக்கு வண்டியில். பீக் போட்டுருங்க இருங்க காட்டுறேன். சவுண்டை பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, உங்களுக்கு அந்த பழைய சவுண்ட் இருக்காது, அந்த ஒரு அளவுக்கு அந்த பழைய சவுண்ட் இருக்கும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ரிலேபிளாக ஃபீல் ஆகும். இது ரிலேபிள்னா கொஞ்சம் கரக்கரன்னு இருக்கும், நல்லாயிருக்கும் சவுண்டு, எனக்கு பிடிச்சிருக்கு. நான் பழைய வண்டி ஓட்டியிருக்கேன் BS6 முதல்ல, அதோட சவுண்டு நல்லாயிருக்கும் கொஞ்சம். ஆனால் இது யார் சொன்னால் ஏற்றுக்க மாட்டானுங்க. சரிங்க, நான் எக்ஸ்ட்ரா சவுண்டு காட்டுறேன். வீடியோ கட் பண்ணாமலே ஒரே ஸ்டார்ட்டில் நம்ம இன்றைக்கி எடுக்கிறோம் வண்டியை. ஒரே ஸ்டார்ட்டில் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். சரி, ஆஃப் பண்ணிப்போம். மறுபடியும் இன்ஜின் ஹீட் ஆயிரும் கேஸ். அதுக்குள்ளேயும் பெட்ரோல் இது காட்டுது. 100 தான் போட்டோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யாரும் நம்ப முடியாதது என்னென்னு பார்த்தீங்கன்னா வண்டியோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா, நான் உண்மையாக சொல்கிறேன், நான் ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணலை. எனக்கு வந்து சிட்டிக்குள்ளே 35 கொடுத்துரும் வண்டி. சிட்டிக்குள்ளே 35 38 கூட கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஹைவேஸ் போனீங்கன்னா
கியர் நல்லா மாற்றினீங்கன்னா, கியரு நல்லா மாற்றி ஒரு 70 to 80 ஓட்டினீங்கன்னு வச்சுங்க, கண்டிப்பாக பைக் வந்து உங்களுக்கு ஒரு 45 தருமா தெரில, 40 கொடுத்துரும், கன்ஃபார்மாக 40 கொடுக்கும். அது மீறி ஓடுனா நம்ம திறமை தான். 45 கொடுக்குறதுனா திறமை தான். ஆனால் யார் சொன்னால் ஏற்றுக்க மாட்டுறாங்க. என்ன பண்ண, ஏன்னா நான் வண்டி அந்தளவுக்குலாம் அடிச்சு ஓட்டல. அந்த ஃபஸ்ட்டு 1000 கிலோமீட்டர் நல்லா ஓட்ட சொன்னாங்க, நல்லா பொறுமையாக ஓட்டினேன். இன்னும் வர நான் வண்டி பொறுமையாக தான் ஓட்டுறேன். அதனால் என் வண்டி உழைப்பான், நம்பிக்கை இருக்குது. வண்டி வாங்கலாம்னு கேட்டிங்கன்னா நம்பி வாங்கலாம், நம்பி வாங்குங்க, சந்தோஷமாக போங்க, அப்படி தான் சொல்கிற மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வண்டி வாங்கினா என்ன பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் பயந்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா வண்டி எதாவது வேறு வச்சுருமா, அதே தான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் நான் எப்போயுமே. அது ஒரு பயம் இருக்கும் எல்லாத்துக்கும். ஏன்னா நம்ம வண்டி வாங்க போகிற எல்லாரும் சொல்லிட்டோம். அவங்களாம் சொல்லுவாங்க, ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க, வண்டி வேஸ்ட்டாக போயிடும், இதாயிரும். செயின்ஸ் பாக்கெட் வந்து 20,000 கிலோமீட்டருக்கு மேலே மாற்றுற கதையெல்லாம் இப்போ பேசுகிறானுங்க. டயர் மாற்றுற கதையெல்லாம் பேசுகிறானுங்க. இப்போ எப்போயோ மாற்ற போகிறது, ஒரு 20,000 கிலோமீட்டர் மாற்ற போதுனா இப்போ கதை பேசுகிறானுங்க. வண்டியை மாற்றி தான் ஆகணும். பிடிச்சி போச்சு, வண்டியை மாற்றி தான் ஆகணும். முன்டையில் காற்று இல்லை போல், அப்புறம் ஏன் அடிச்சுட்டு போகும்போது அதெல்லாம் பார்த்தா ஒன்றும் செய்ய முடியாது. அப்புறம் ஸ்ப்ளெண்டர் வாங்கி தான் ஓட்டணும் கைஸ். மைலேஜ்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுக்கணும். நான் வீட்டில் ஒன்றும் சொல்ல, திட்டினாங்க, போக பழகிடுச்சு. அதனால் நம்பி வாங்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொன்னல, ஃபஸ்ட்டு அந்த 1 மந்த்தில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து என்ன இஷ்யூஸ் பார்த்திங்கன்னா, இன்ஜினில் வந்து சவுண்டு கட்டுச்சு, சாக்கு இன்ஜின் நாய்ஸ் ரொம்ப சவுண்டு கட்டுச்சு. ஃபஸ்ட் சர்வீஸ் போகாத முன்னாடி அது ஏதோ 50,000 1,00,000 ஓடும் பார்த்தீங்களா, ஓடின வண்டிக்கு எப்படி இன்ஜின் நாய்ஸ் வரும் அந்தளவுக்கு. என்னடா புது வண்டியில் எப்படி கேட்குது, எனக்கு வண்டி பற்றி தெரியாது அந்தளவுக்கு, என்ன இப்படி கேட்குது, வண்டி போச்சு அப்படி தான் நானும் நினச்சேன். போய் கேட்போம் என்னன்னு, உன்ட்ட காற்றுல போய் கேட்போம் அப்படிலாம் நினச்சேன். நான் ஃபஸ்ட் சர்வீஸில் போய் எதுவுமே சொல்ல மறந்துட்டேன். ஃபஸ்ட் சர்வீஸில் போய் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா எதுவும் சொல்லலை. சர்வீஸ் விட்டு வந்து பார்த்தேன், அதுக்கப்புறம் பார்த்தேன் அந்த இன்ஜின் நாய்ஸ் இல்லை. அப்புறம் வண்டி பார்த்திங்கன்னா நல்லா ஆயிடுச்சு, இன்ஜின் செட் ஆகிடுச்சு. இன்ஜின் செட் ஆனால் அந்த நாய்ஸ்லாம் வர கிடையாது. இது வர 1 இயர் ஆச்சு, இது வரை எனக்கு எந்த ப்ராப்ளம் வந்ததில்லை. ஜென்ரல் சர்வீஸ் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். அதை தவிர எனக்கு ஒரு வேலை வச்சதில்லை. வண்டி செயின் லூப் வந்து கரெக்டாக அடிச்சிருவேன், 500 கிலோமீட்டர் அடிச்சிருவேன். இல்லைனா 300 600 எப்படியாச்சும் செயின் லூப் அடிச்சிருவேன். எனக்கு சவுண்டு வரும், கர சவுண்டு கேட்டுனா நான் செயின் லூப் அடிச்சு விட்ருவேன். வேறு எதுவுமே நான் மாற்ற கிடையாது. இன்ஜின் ஆயில் மட்டும் நான் வந்து 3000 கிலோமீட்டரா 3000 கிலோமீட்டருக்கு மாற்றுறது தான். அதுவும் இப்போ தான் 3 சர்வீஸ் முடிஞ்சிருக்கு, ஃப்ரீ சர்வீஸு. ஃபஸ்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சு கேட்டிங்கன்னா 1000 எவ்வளோ தான் வந்துச்சு, 1100 வந்துச்சு. செகண்ட் சர்வீஸு 1800 வந்துச்சு. தேர்ட் சர்வீஸ் தான் 1400 ஆச்சு. நான் வந்து ஜென்ரல் சர்வீஸ் எவ்வளோ வரும், நான் ஃப்ரீ சர்வீஸ் பிடிச்சதுக்கப்புறம் பெய்டு சர்வீஸ் எவ்வளோ வரும்னு கேட்டதுக்கு வந்து 2500 ஆகும் சொன்னாங்க. ஷாக்கிங் தான். போக பார்த்துக்கலாம். இன்னும் இப்போ 1000 கிலோமீட்டர் ஓட்டலை, நம்ம அதுக்குள்ளே ஓட்டிடுவோம். 1000 கிலோமீட்டர்லாம் ஓட்டிடுவோம். 3000 கிலோமீட்டர் ஓட்டினதுக்கப்புறம் தான் இன்ஜின் ஆயில் மாற்றணும். சர்வீஸ் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் நான் என்ன ஃபீல் பண்ணது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வண்டி வந்து எப்படி சொல்கிறது, ஸ்க்ராட்ச் நிறைய இருக்குங்க. பிபி பொட்டியே ஆகும் போல். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஐயோ இதெல்லாம் கட் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன் நான் வீடியோ. டேய் போடா அங்கிட்டு, இல்லை உடனே வீடியோ எடுப்பேன். நான் இவனே பிடிங்க, இவன் தான் என் கூட வந்தான், ஓடிட்டான். அவர் தான் தம்பி, அவர் போயிட்டார். வீடியோ மூஞ்சி காட்ட மாட்டேறதாம்மா, கட் பண்ணிடுவேண்டோ, போயிட்டு வா. வேறு எதுவுமே சொல்ல முடியாது, நல்ல பைக் தான், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் பார்த்திங்கன்னா சஸ்பென்ஷன், சஸ்பென்ஷன் நல்லது தான் இருக்கும். இன்ஜின் பார்த்திங்கன்னா வச்சுக்காங்க. அடுத்து வந்து இன்ஜின் பற்றி பேசுவோம். இன்ஜின் பார்த்திங்கன்னா 199cc லிக்விட் கூல் இன்ஜின். அப்புறம் பார்த்திங்கன்னா 24 hours பவர் வண்டி. அப்புறம் பார்த்திங்கன்னா வேறு டார்க் வந்து 18 புள்ளி எவ்வளோன்னு தெரில, டார்க் எவ்வளோ. ஆனால் இந்த வண்டி பவர் இன்னும் ஃபீல் பண்ணல. நான் இன்னும் வண்டி பவர் ஃபீல் பண்ணல. ஏன்னா கேட்டிங்கன்னா இப்போ பொறுமையாக ஓட்டிக்கலாம், போக பார்த்து ஓட்டிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் நான். அப்புறம் வேறு டயர் எம்ஆர்எஃப் டயர் கொடுத்துருக்காங்க ஸ்டாக்லேயே. அவங்க ஸ்டாக்லேயே எம்ஆர்எஃப் டயர் கொடுத்துருவாங்க 2. அது ஒரு அளவு குவாலிட்டியாக இருக்குது. ஆனால் லைட்டாக தேஞ்சு போச்சு 1 வருஷத்தில். பார்ப்போம், தாங்குன்னு நினைக்கிறேன். 20,000 கிலோமீட்டரும் வந்துடுது டயர், அப்படி தான் நம்புகிறேன் நானும். அப்புறம் டேங்க் கெப்பாசிட்டி 10,000 பாருங்க, 10 லிட்டர் டேங்க்கு வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷனால் நீங்கள் வந்து 2 லிட்டர் 3 லிட்டர் வண்டியில் இருந்தே ஆகணும். நான் வண்டி வாங்கும்போது நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ பண்ண முடியலனால 100 போட்டு ஓடிட்டுருக்கேன். பம்பு என்ன ஆக போகுதுன்னு தெரில, போயிருமோ என்னன்னு தெரில. அவ்வளோதான். அப்புறம் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாமா?
இல்லைனா அதுக்கப்புறம் மறந்துட்டேன், ஐயோ பேசியிருக்கலாமோ அப்படி தோணும். வேறு எந்த ஃபீல் பண்ணதில்லை. இன்ஜின் வந்து ஆமாம், சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது மட்டும்தான் எனக்கு இன்ஜின் ஹீட் ஆகுது. மித்தபடி லாங் போகும்போது அந்தளவுக்கு ஹீட் ஆக மாட்டுது. அந்தளவுக்கு பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. வேறு ஒன்றும் இதுவரை லாங் ட்ரைவ் கேட்டிங்கன்னா போனது அந்தளவுக்குலாம் ஓட்டினதில்ல. 30-40 கிலோமீட்டர் தான் போயிருக்கேன். லாங் ட்ரைவ் இனிமேல் தான் போகணும். போவோம், பொறுமையாக போவோம். வேறு நான் நிறைய எழுதிலாம் வச்சுருந்தேங்க. வாய்ஸ் ரெக்கார்டு நிறைய எழுதிலாம் வச்சுருந்தேன். ஒரு 3 மாதமாக இந்த வேலையை தான் பார்த்துக்கலாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ பேசணும்னு சொன்னோன்னே டக்குன்னு எடுத்து பேசணும்னு நான் பேச முடியல. ஆனால் போக போக பழகிடுவேன், பழகிக்கலாம். வேறு எதுவும் இல்லை வண்டி பற்றி சொல்ல. நல்லா இருக்குது, நம்பி வாங்கள், சந்தோஷமாக போங்கள். இத்துடன் இந்த வீடியோ முடித்துக் கொள்கின்றோம்.